வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்முடைய நண்பர்கள் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வை தான் வீடியோவாக பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது என்ன பிரச்சனைனா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு விலை உயர்ந்த மொபைல் ஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். கண்டிப்பாக அதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். பை டிஃபால்ட்டாக ஒரு சார்ஜர் தருவாங்க. அதுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இல்லைன்னு வச்சுப்போம். நம்ம ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் வாங்கி அதை கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஃபோன் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் பவர் பேங்க் எடுத்துட்டோம்னா, சில பவர் பேங்க் உங்களுக்கு பேசிக்கான ஆப்ஷனோட தான் வரும். ஒரு சில பவர் பேங்க் மட்டும் தான் பிடியோட வருது. பிடியோட மீன்ஸ் மேக்ஸிமம் பிடி வந்து உங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வெளியிடங்களில் நீங்கள் ட்ராவல் போகிறீங்கன்னு வச்சுப்போம். அந்த டைமில் ஃபோன் வந்து திடீர்னு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபோட்டோ எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுப்போம். நார்மலான பவர் பேங்க் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஃபுல்லி ப்ராப்ளம் தான். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகணும் மொபைல் ஃபோன். அதாவது ரொம்ப அதிவேக சார்ஜர் மூலிமா ஃபோனுக்கு எப்படி சார்ஜ் பண்ணுறோமோ அதே மாதிரி பவர் பேங்க் மூலிமா அதிவேகமாக ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது இப்போ மார்க்கெட்டில் எடுத்திங்கன்னா கேள்விக்குறி தான். பிடிக்குள்ள பவர் பேங்க் நிறைய வருது. ஆனால் ரேப்பிடாக அல்ட்ரா ஃபாஸ்ட்டில் சார்ஜ் ஆகிற மாதிரி பவர் பேங்க் நம்ம மார்க்கெட்டில் இல்லை. அதை இப்போ பார்த்தீங்கன்னா பெபிள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். என்ன இருக்குது ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் டாப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உடனே நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் ஆஃபரில் வாங்கணுன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி கூகுள் குரூப்போட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸை பிரிக்கும் போதே பார்த்துருப்பீங்க. இதில் பவர் பேங்க் இருக்குது, அப்புறமா ஒரு கேரண்டி கார்டு தந்திருக்காங்க, 6 மாத கேரண்டி இருக்குது, அப்புறமா ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள் ஒன்று இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். பவர் பேங்க் பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்குது. இதை 2 நாள் பயன்படுத்தும் போது எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு டைப் சி இன்புட்டும் பிடி அவுட்புட்டும் பிடி. அதாவது பவர் பேங்கை சார்ஜ் பண்ணுறதுக்கும் கம்மி டைம் தான் எடுத்துக்குது. அதே மாதிரி பவர் பேங்கில் இருந்து ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கும் டைம் வந்து கம்மியாக தான் எடுத்துக்குது. இது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம். நண்பா, இந்த பவர் பேங்கை பொறுத்த மட்டும் டெக்னாலஜி வைஸ் பார்க்க போனீங்கன்னா இதில் வந்து பவர் டெலிவரி டெக்னாலஜி தான் முழுக்க அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. மெயினான விஷயம், இதில் வந்து 10-வே சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கு மேலே விலை உயர்ந்த ஸ்மார்ட் ஃபோன், அதாவது 20,000 ரூபாய்க்கு மேலே போனாலே அது விலை உயர்ந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். இருந்தாலும் இப்போ ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோனுக்கும் உங்களுக்கு மல்டி லேயர் ப்ரொடெக்ஷன் வந்து தந்திருக்காங்க. அதாவது சர்க்யூட் ப்ரொடெக்ஷனும் மல்டி லேயர் ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு பிடி கொடுக்குறனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும். அதே மாதிரி இல்லை எல்இடி இண்டிகேட்டர், அது வந்து பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. எல்லா பவர் பேங்க்லேயும் எல்இடி லைட்டு வரதான் செய்யும். அதை ஆப்ஷனாக சொல்ல முடியாது. இது 2 தான் மெயினான விஷயம். இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி நீங்கள் இன்புட்டாக கொடுத்துக்கலாம், மைக்ரோ இன்புட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா டைப் சியாக எடுத்துக்கலாம், இல்லை யூஎஸ்பி அவுட்புட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். சைஸ் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும். மெயினான விஷயம், பவர் பேங்க் சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் தான் ஆகுது ஃபுல்லி சார்ஜ் ஆகிறதுக்கு. இப்போ வந்து 35 வாட்டு பிடி சார்ஜர் மூலிமா பண்ணும்போது 1.25 மணி நேரம் கிட்ட தான் ஆகிடுச்சு. கரெக்டாக செக் பண்ணலை, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்தில் ஆகிடுது. கரெக்டாக அந்த டைம் என்னால் நோட் பண்ண முடியலை. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடுது. அதே மாதிரி ஃபோனுக்கும் சார்ஜ் ஆகிறதுக்கு கம்மி டைம் தான் எடுத்துக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் இருக்கிறோம்னு வச்சுப்போம், ரொம்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஒரு டூர் போகிறோம்னு வச்சுப்போம். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஃபோன் ட்ரெயின் ஆகும்போது நம்ம எல்லாருமே விரும்புகிற விஷயம், ஏதாவது ஃபோன் மூலிமா கேப்சர் பண்ணணும், கேமரா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கணும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நார்மல் பவர் பேங்க் நம்ம பயன்படுத்தும் போது ஒத்து வராது. எப்படி பார்த்தாலும் சரி தான், ஒத்து வராது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது சிறந்த ஒரு பவர் பேங்காக இருக்குது. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 2750 போட்டிருக்காங்க. இதோட ஆன்லைன் ப்ரைஸ் இப்போதைக்கு வந்து 1599 போட்டிருக்காங்க. 1599 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம டிடிஜி நண்பர்களுக்கு கூப்பன் கோட் 400 ரூபாய் தள்ளுபடிக்கான கூப்பன் கோடு வந்து கீழே கொடுக்குறேன். அந்த கூப்பன் கோடு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 400 ரூபாய் தள்ளுபடி கிடைக்கும். ஸோ எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அந்த வீடியோ வேணாலும் நான் உங்களுக்கு இதில் சின்ன ஒரு ஷார்ட்கட்டாக நான் உங்களுக்கு போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, www.cardquick.in போங்க. அதில் ஆல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேங்க்னு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளாடி போனீங்கன்னா இங்கே பாருங்கள், பெபிளோட ரேபிட் ப்ளஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட் டு கார்ட் கொடுங்க. ஆட் டு கார்ட் கொடுத்ததுக்கப்புறமா டிடிஜி 400, டிடிஜி 400ன்னு டைப் பண்ணி அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 400 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். தென் வந்து நீங்கள் உங்கள் பேமெண்ட் கேட்வே மூலிமா காசு பே பண்ணிட்டீங்கன்னா 3 to 5 டேஸ்க்குள்ளாடி பவர் பேங்க் உங்கள் வீடு தேடி வந்துடும்.
இவ்வளோதான் சிம்பிள் ப்ராசஸ். இது வந்து எக்ஸ்க்ளூசிவான ஒரு ப்ராடக்ட், யூனிக்கான ஒரு ப்ராடக்ட்டு. அதாவது மார்க்கெட்டில் வந்து அதிகமாக டிமாண்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. அதாவது புதிய ஒரு டெக்னாலஜி நம்ம மார்க்கெட்டில் வரும்போது எல்லாருமே அதுக்கு ஒரு ஆசை இருக்கும், கிரேஸ் இருக்கும், அதை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பொருள். இந்த பொருளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட்டாக தெரியப்படுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட் ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலும் அது எந்த மாதிரி ப்ராடக்ட், எந்த மாதிரி யூசேஜோட வரணுங்கிறத நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட் நம்ம மார்க்கெட்டில் இருந்தாலும் அதை எடுத்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.